பிரதமர் மோடி வருகையொட்டி கன்னியாகுமரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஹெலிகாப்டர் வந்திறங்க உள்ள அரசு விருந்தினர் மாளிகை போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். அதாவது பிரதமர் நரேந்திர மோடி இன்று 3 நாள் சுற்றுப்பயணமாக இன்று குமரிக்கு வருகை தர உள்ளார். இன்று முதல் 1ஆம் தேதி வரை கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட உள்ளார். இன்று மாலை 3:30 மணிக்கு திருவனந்தபுரம் வந்தடையும் பிரதமர் அங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் வந்திறங்குகிறார். பின்னர் இங்கிருந்து முதலாவதாக இங்கு அமைந்துள்ள பகவதி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். பின்னர் இங்கிருந்து பூம்புகார் படகு போக்குவரத்து கழகத்தில் இருந்து சென்று கடல் மார்க்கமாக கடலின் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்த நினைவு மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட உள்ளார். இன்று மாலை முதல் வரும் 1ஆம் தேதி வரை பிரதமர் இந்த தியானத்தில் ஈடுபடுவார். பிரதமர் வருகையொட்டி சுற்றுலாத்தலம் முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து விவேகானந்த நினைவு மண்டபம் முழுவதும் கடல் பகுதிகளில் கடலோர காவல்படை கடலோர போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ச்சி முறையில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கம் போல இன்று காலை சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். அதேபோல இன்று காலை 10 மணி முதல் இந்த விவேகானந்தம் செல்லும் படகு போக்குவரத்தில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. மேலும் பகவதி அம்மன் கோவில் மற்றும் கோவிலில் போலீசார் மெட்டல் டிடெக்டர் கொண்டு சிறப்பு போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் வருகையொட்டி சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் முழுவதும் போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் முழுவதுமாக கொண்டுவரப்பட்டுள்ளது.